ஹே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் ஜாயின் வித் மீ. இன்றைக்கி நம்ம இந்த எறா மசாலா தான் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அந்த மசாலா என்னென்ன போட போகிறோம்னா, காஞ்ச மிளகா, மிளகு, தனியா, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுந்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து நான் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். பவுடர் நல்லா பேஸ்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் பேஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரான் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் ஜீரகம் போட்டு ஜீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஜீரகம் பொரிஞ்சோடனே அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ நான் இதில் தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. காரம் இது வந்து பச்சை மிளகா ஆப்ஷன் தான், ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து காஞ்ச மிளகா பெப்பர்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரத்தை பார்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அது கூட மஞ்சத்தூள், அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் கவர் போட்டு மூடி வேக விடலாம், மசாலா வாசனைலாம் போகிறதுக்காக. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி எல்லா மசாலாவும் ஓரளவுக்கு வாசனைலாம் போயிடுது. இப்போ இது கூட நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இப்போ நம்ம மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அடுப்பு வந்து இதில் வந்து மீடியமில் இருந்தால் ஓகே தான். இதுவரை வந்து ப்ரான்லேயே வந்து தண்ணி விடுறதுனால நம்ம வந்து அப்பப்போ திறந்து கிளறி விட்டால் மட்டுமே போதும். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே அது வந்து வெந்துடும். இதில் நீங்கள் ஓரத்தில் பார்த்தாலே தெரியும் தண்ணி விட ஆரம்பிச்சிடுது. இதில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு, ப்ரானும் சுருங்கிட்டுது. ஸோ அதை வந்து எவ்வளோக்கு சுருங்குதோ அவ்வளோக்கு எல்லா தண்ணியும் வெளில விட்டுட்டு நல்லா அதுவே வெந்துடும். ஸோ இதில் தண்ணி மட்டும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வேக விடுங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது வெந்திருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா தண்ணியும் விட்டுடுச்சு. தண்ணி விட்ட தண்ணியும் சுண்டிடுது. ஸோ வந்து இதுக்கப்புறம் நான் வந்து நல்லா கிளறி எடுத்துகிட்ருக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து கிரேவி தன்மை இருக்கும் போதே. எனக்கு வந்து இது வந்து ட்ரையாக தான் வேணும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா ப்ரானையும் நம்ம வந்து பேனில் படுற மாதிரி பரப்பி விட்டுட்டு இதை வந்து கவர் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இருக்கிற எண்ணெய்லாம் வந்து விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ப்ரானை வந்து பேனில் படுற மாதிரி, அதாவது ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் எல்லாமே வந்து பேனில் படுற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பக்கமும் 2 நிமிஷம் வந்து ஹையில் வச்சு விடுங்க. இந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா மொறுன்னு ஆகிட்டு நல்லா சூப்பராக வரும். அதோட இந்த மசாலாவும் நல்லா ப்ரானோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் பாருங்கள். அவ்வளவுதான், நம்மளோட மசாலா ப்ரான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.